தமிழரசுக் கட்சிக்குள் மீண்டும் அதிரடி. பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரனை நீக்குவதற்கு முடிவு. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரனை நீக்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் அதிரடியாக தெரிவித்துள்ளார். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. நேற்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை உறுதிப்படுத்தினார். அரசியலமைப்பு சபை உறுப்பினர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் விலக வேண்டும் என கட்சியின் அரசியல் குழு இருமுறை ஆலோசனை வழங்கியும் அவர் அதனை ஏற்க மறுத்துள்ளார். பதவியை வழங்கிய அதே அரசியல் குழுவுக்கு வழங்கப்பட்ட பதவியை மீளப்பெறும் அதிகாரமும் உண்டு என சுமந்திரன் தெளிவுபடுத்தினார். நேற்று திருகோணமலையில் நடைபெற்ற சுமார் 4 மணி நேர கூட்டத்திலும் அவர் கட்சியின் முடிவுக்கு செவிமடுக்கவில்லை என்பதே இந்த தீர்மானத்திற்கு காரணமாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், ஸ்ரீதரனை பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பான எந்த ஒரு இறுதி தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை என கூறி நிலைமையை மேம்படுத்தியுள்ளார். கட்சிக்குள்ளான இந்த அதிகார போட்டி தற்பொழுது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் உட்கட்சி அரசியலில் மீண்டும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழரசு கட்சிக்குள் நிலவும் இந்த உட்கட்சி மோதல்கள் மற்றும் அதிகார போட்டிகள் தமிழ் அரசியலை பெரும் விவாதத்திற்கு உள்ளடக்கியுள்ளது. இது கட்சியின் எதிர்கால ஒற்றுமையை பாதிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.